Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீமியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சிட்டாலே எல்லாரும் மறுபடியும் சொல்லி விரும்பி கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியில் அதில் இருக்கிற அந்த மலாய் அண்ட் ஆல்மண்ட்ஸ் தான் இதோட ரிச்னஸே. பாதாமும் அதோட ஆடை தான் இதில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டை வந்து கொண்டு வரும். அண்ட் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரப்டி ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பால் வந்து காய்ச்சின பால் இல்லை, சாதாரண பால் தான். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து லைட்டாக வந்து கொதி வரணும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இலாச்சி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பவுடர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை வந்து உருவாக்கும். அந்த ரப்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொண்டு வரும். இதுக்கு அடுத்ததான் நான் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து சாஃப்ரான் குங்குமப்பூ தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். குங்குமப்பூ வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்து கொடுக்கும். குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை வந்து சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இல்லாதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லோ ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஜஸ்ட் அந்த கலருக்காக. இப்போது இது லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிக்கும் போது மேலே இந்த மாதிரி ஆடை வந்து தங்கும். இந்த ஆடை தான் இந்த ரப்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டேஸ்ட்டே. இந்த ஆடையை நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விடாமல் இந்த மாதிரி ஓரத்தில் அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ லாஸ்ட்டில் அந்த ஆடையை எடுத்து நம்ம உள்ளே போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி வர எல்லா ஆடையையும் நம்ம கார்னரில் தள்ளி விட்டுக்கலாம். இந்த ஆடையில் தான் அந்த ரப்டியோட ஒரிஜினல் டேஸ்ட்டே இருக்கும். நம்ம கடைசியில் ஆடையை எடுத்து பால்குள்ளே போடும்போது அது நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம இதை வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஆடை வரும்போது எல்லாம் நம்ம இதை வந்து கார்னரில் தள்ளிகிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ரெசிப்பியில். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 நிமிஷத்துலேயே சட்டுன்னு இந்த ரெசிபியை நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். யாராவது ஒரு கெஸ்ட்டு டக்குன்னு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம இந்த ரெசிபியை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதை நம்ம வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆடை வரும்போது நம்ம இதை வந்து கார்னரில் இந்த மாதிரி தள்ளிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரப்டியோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கைவிடாமல் கலந்துட்டு வர எல்லா ஆடையையும் நம்ம கார்னரில் தள்ளி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப்பை கண்டினியூஸாக பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரப்டியோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு இருந்த பால் 1/4 லிட்டர் போல் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடையும் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அது பொங்கி வர நேரத்துலலாம் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா ஆடையையும் கார்னரில் தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய ஆடை கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து 1/4 லிட்டர் போல் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அதே போல் கொதி வர நேரத்துலலாம் நான் ஆடையை எடுத்து கார்னரில் போட்டிருந்ததுனால எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் போல் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கார்னரில் ஒட்டி வச்சுருந்த எல்லா ஆடையையும் நம்ம வந்து உள்ளே எடுத்து விட்டுடணும்.
அப்போ தான் அந்த பாலில் அந்த ஆடை நல்லா வந்து சோக் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரப்டி ரெசிப்பியில் இதை ஆடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட், அந்த ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கவனமாக செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியிருந்த எல்லா ஆடையும் நான் எடுத்து உள்ளே போட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது நல்லா வந்து லைட்டாக அந்த பால் வந்து லைட்டாக வந்து சுண்டணும், லைட்டாக சோக் ஆகணும். இப்போ நம்ம இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தா பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து பிஸ்தா இருந்ததுக்குன்னா நீங்கள் வந்து பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட பாதாம் இருக்குது, ஸோ நான் வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். லைட்டாக அந்த பால் லைட்டாக இன்னமும் கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 டின் போல் மில்க் மேட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரை பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா சர்க்கரை பயன்படுத்தும் போது அந்த சர்க்கரை வந்து உருகி அந்த ரப்டியோட கன்சிஸ்டன்சியை மாற்றிடும். இந்த மாதிரி இருக்கிற இந்த க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து தண்ணி மாதிரி மாற்றிடும். அதனால நீங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து மில்க் மேடு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வேறு எந்த ஒரு சப்ஸ்டிடியூட்டும் இல்லை. மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டின் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இனிப்பு இன்னமும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்தாச்சு. இது நல்லா ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு சூப்பரான க்ரீமியான ரப்டி ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து சூடாக கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லாக சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து சில்லாக சாப்பிடும்போது நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோ ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபீஸ் உடனுக்குன்னே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.